எங்கள் அன்பின் பரலோக பிதாவே கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மைமீன் ராஜாவே, நீங்கள் கொடுத்த இந்த புதிய வாரத்திலும் தேவ சமூகத்தில் பலன் அளிக்கிற தேவன், கிரியைகளுக்கு பலன் அளிக்கிற தேவன்ற வார்த்தையை நாங்கள் தொடர்ந்து தியானிக்க பரிசுத்தாவிங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளையும், வார்த்தை சொல்கிற நம்முடைய அடிமையும் பலப்படுத்தும். கர்த்தருடைய சமூகத்தின் அப்பங்கள் எங்களை திருப்தியாய், ஆண்டவரே, நிறைவாய், ஆசீர்வாதமாய் நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. வார்த்தை கேட்கக்கூடாதுக்கு இருக்கிற மந்தத்தன்மையை எடுத்து போடும், பலவீனங்களை எடுத்து போடும். உடைய வார்த்தை எங்களை பலத்தை இடை கட்டட்டும். நித்தியத்துக்குரிய வழி நடத்தல் இந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள பலனை அணிவிக்க உதவி செய்யும். மீட்பர் இயேசு நாமத்தில் விடுகிறோம் செவன்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் ஆண்டுடைய பிள்ளைகள் இந்த ரோமர்கள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திற்கு வார்த்தையின் நாம் 2வது முறையாக நாள் தியானிக்க இருக்கிறோம். தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்தில் நாம் என்ன கிரியை செய்கிறோமோ அந்த கிரியை தேவனுடைய சமூகத்தில் அதற்கேற்ற பலனை கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை தியானித்து வருகிறோம். அந்த பலன் இம்மையிலும் உண்டு, மறுமையிலும் உண்டு. முதல் நாளில் நன்மை செய்கிற கிரியை, அந்த நன்மை செய்கிற நாள் பலன் உண்டு. அது என்ன நன்மை என்பதை செபிக்கிற நன்மை, கொடுக்கிற நன்மை, அந்த நன்மையினால் பலன் உண்டு என்பதை நாம் தியானித்தோம். இந்த நாள் கூட தேவ சமூகத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் ஒரு நியாய சாஸ்திரி ஒருவன் வந்து ஆண்டவரை சோதிக்க வேண்டும் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசுகிறான். அப்படி பேசும்போது ஆண்டவர் அவனுக்கு சொன்ன வார்த்தைகள், அவனுக்கு சொன்ன உதாரணம், அதில் இருக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டுடைய சமூகத்தில் இந்த நாளில் கனியின் வாழ்வு என்பது ஒரு கிரியை செய்கிற ஒன்று. அதில் முதல் கனியை குறித்து தேவனாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். முதல் கனி என்ன? அன்பு. அன்பு என்ற கிரியை நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் இந்த நாளில் அந்த கிரியைகளுக்கு பலன் உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த முழு வேதத்துக்கும் ஒரு கிரியின்படி ஒரு பெயர் சுட்டலாம்னு சொன்னால் அன்பின் புஸ்தகம். இந்த முழு பைபிளுக்கும் இன்னும் ஒரு பெயர் நம்ம சொந்தமாக கொடுத்தோம்னா அந்த பேர் அன்பின் புஸ்தகம். ஏன்னு சொன்னீங்கன்னா, முழுக்க அன்பரை பற்றி இது எழுதப்பட்டது. இது முழுக்க அன்பினால் எழுதப்பட்டது. இந்த அன்பரை பற்றி இருக்கிறதான அந்த புஸ்தகம் முழுக்கவும் அன்பை பற்றி தான் அதிகமானுச்சுன்னா இது விளக்கி காண்பிக்கும். அன்பு எப்படி கிரியை செய்யும் என்பதை குறித்து இதனால் தேவசமத்தில் தியானிக்க போகிறோம். இந்த அன்பின் கிரியை நமக்குள்ள அன்பினால் நிறைந்து நாம் கிரியைகளை நடப்பிக்கிற பொழுது அதற்கேற்ற பலனை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் இதோடைய தொடர்ச்சியாக 28லேருந்து 37, ஆக்சுவலாக அதில் 25லேருந்து 37 வரைக்கும் உண்டு. ஆனால் இந்த மத்தேயுடைய கண்டினியூஸ் இதில் விட்டதை லூக்கா எழுதுகிறார். இந்த மத்தியில் முதலாவது வாசிக்க போகிறோம். 22ல் 35லேருந்து 40 வரைக்கும். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
முழு வேதத்தையும் கர்த்தர் 2 கற்பனைகளில் அடக்கி வச்சிட்டார். இந்த முழு பைபிளையும் 2 கற்பனை, அந்த 2 கற்பனையும் சேர்த்து ஒரே சொல்லில் சொல்லணும்னு சொன்னால் அன்பு. அல்லேலூயா. முதல் கற்பனையிலும் அன்பு தான், 2ஆம் கற்பனையிலும் அன்பு தான். ஆண்டவர் 10 கற்பனை கொடுத்தார் ஆதியில். ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிரமாணங்களை கொடுத்தார். அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரமாணங்கள் கூட்டிகிட்டே வர்றாரு. மோசையிட்ட 10 பிரமாணம் பிரதான 10 கட்டளையும் அதுக்கடுத்து துணை பிரமாணங்கள் அநேகத்தையும் கொடுத்தார். இப்போது இப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவராய தெய்வம் இந்த பிரமாணங்களை முழுவதுமாய் 2ஆக பிரிக்கிறார். ஒன்று தேவனிடத்தில் அன்பு, அடுத்து மனிதனிடத்தில் அன்பு. அப்போது அந்த 2 கற்பனை ஒன்றா சேர்த்து ஒரே சொன்னால் அன்பின் பிரமாணம். அல்லேலூயா. அப்போ அந்த அன்பு நமக்குள்ளே கிரியை செய்யும். எப்படி இயேசு அன்புள்ளவராய் அன்பிலே கிரியை செய்தாரோ, தம்முடைய குமாரனை அன்பினால் இந்த பூமிக்கு பிதாவாகிய தெய்வம் அனுப்பி வைத்தாரோ, அந்த அன்பு நம்மிடத்திலும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த அன்பை பற்றி நாம் தியானிக்கும் பொழுது இப்போது நியாய சாஸ்திரி ஒருத்தன் வர்றான். ஆண்டவர் என்ன சொன்னால் சோதிக்கும்படி ஆண்டவர் பேசுகிறான். எது பிரதான கற்பனை அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 2 சொல்கிறார். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? அன்பு கூறணும். இது முதலாவது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற, இதற்கு ஈடாக இருக்கிற 2வது கற்பனை என்னன்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு உருவாயாக. இதில் இதோட முடிச்சிட்டார் மத்தேயு. ஆனால் லூக்கா அதனுடைய தொடர்ச்சி என்ன செய்யறாருன்னா நடந்த காரியத்தை எழுதுகிறார். 10:28 இதோடைய தொடர்ச்சி வாசிக்க போகிறோம். லூக்கா 10:28. நிதானமாய் உத்தரவு சொன்னாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் இயேசு இவன்ட்டே கேட்குறாரு. இவன் என்னச்சுன்னா இந்த கற்பனை சொல்கிறான். சொன்ன மாத்திரத்தில் இப்போ ஆண்டவனுக்கு பதில் சொல்கிறாரு, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். இப்போ தொடர்ந்து இவன் என்ன செய்கிறான்? அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யார் என்றான் என்று கேட்டான். நல்லா கவனிச்சு பாருங்க. பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பது கற்பனை. மனுஷனுடைய அன்பை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் ஓங்கட்ட நீ அன்பு கூறுறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. இது 2வது கற்பனை. இந்த 2வது கற்பனை அவன் நியாய சாஸ்திரி, அதாவது சட்ட பிரமாணம் படித்தவன், வேதம் முழுக்க அவனுக்கு நல்லா தெளிவாக தெரியும். அவன் ஆண்டுட்டு கேட்குறான், எனக்கு பிறன் யார் அப்படின்னு சொல்லி தன்னை பெருமையாக ஆண்டு பேசட்டும்னு சொல்லி அப்படி ஒரு பந்தாவும் ஒரு கேள்வி கேட்குறான். ஆண்டு சொல்கிறாரு, ஒரு ஊமையை சொல்லுகிறார், ஒரு காரியத்தை அவனுக்கு என்ன சொன்னால் சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் சமாரியனுடைய காரியங்கள். ஒரு மனுஷன் என்ன சொன்னால் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். எரிகோவுக்கு போகும்போது வழியில் என்ன செஞ்சிட்டாங்க? இந்த வசனம் சொல்லுது, கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றூராய் விட்டு போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் கல்லர்னு சொன்னாவே திருடுறதுக்கு வர்றவங்க அவங்க தேடி பார்த்துருக்காங்க. ஒன்றும் இல்லாட்டியும் என்ன செஞ்சிட்டாங்க? துணி மணி மட்டும் பிடிக்கிட்டு என்ன செஞ்சாங்க? அவனை அடித்து போட்டு போயிட்டாங்க. இப்போது அவன் குற்றுயிராய் கிடக்கிறான். போகிற வழியில் அடிபட்டு கிடக்கிற அந்த பாதையில் தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். 2 பேர் யாரு? போன மாதத்தில் கடைசி வாரத்தில் தியானித்த வாரத்தின் 2 பேர் யார்? ஊழிய செய்கிற ஊழியக்காரர்கள். அதில் ஆசாரியன் என்ன ஊழிய செய்கிறாரு? பரிந்து பேசுகிற ஊழி செய்கிறவர். ஆக்சுவலாக அந்த ஆசிரியர் என்ன செஞ்சுருக்கணும்? இவனுக்காக உதவி செஞ்சுருக்கணும். ஆனால் இந்த பிரமாணம் அவங்களை தடுக்கும். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவன் ஒரு இடத்துக்கு போகிறான்னா
இவன் செத்து கிடக்கிறானா உயிரோடு இருக்கானா தெரியாது. செத்தவனை தொட்டாச்சுன்னா நினச்சிரும் தீட்டாயிரும். இப்படி பிரச்சனை வரும். எதுக்கு வம்பு? நம்ம செய்ய வேண்டிய ஊழிய பிறகு 7 நாள் தடைப்பட்டு போயிடும். செத்து போன பிரேத்தை தொட்டாச்சுன்னா 7 நாள் என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது, அடைப்பட்டு கிடக்கணும். அதனால எதுக்கு வம்பு? செத்தன்னா பழச்சன்னா அறகுறை உயிராக இருந்தால் நமக்கு என்ன செய்ய ஆசிரியர் வசனம் சொல்லி பாருங்க. அவனை கண்டு பக்கமாய் சைடில் ஊடி நினைச்சிட்டாரு போயிட்டாரு. அதுக்கடுத்து லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு அவரும் பக்கமாக என்ன செய்கிற சைடில் ஊடி. லேவி இவரு ஊழியக்காரர் தான், ஆசாரி இவரு ஊழியக்காரர் தான். இவங்களாம் போயிட்டாங்க. அதுக்கடுத்து பாருங்க வசனம் சொல்லுது, பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணம் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுயவானத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். இவர் எங்கேயோ ஒரு காரியமாக பிஸ்னஸாக செய்ய போயிட்டுருக்கிறார். இப்படி போனவர் இவர் என்ன செய்யறானா பார்த்து பக்கமாக விலகி போகலை. அவருக்கு காயங்களை என்ன செய்யறானா கழுவி காயம் கட்டி சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுநாளில் தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாயிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போதும் அதை உனக்கு தருவேன் என்றான். ஸ்தோத்திரம். சொந்த காசு செலவழிக்கிறாரு, சொந்த வாகனத்தில் ஏற்றுறாரு, பராமரிக்கிறாரு. இன்னும் அந்த சத்திரத்தில் ஏதாவது நீங்கள் இஷ்டம் அந்த மனுஷனுக்கு அடி செலவழிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு வரும்போது நினைச்சேன் திருப்பி கொடுத்துட்றேன், நீங்கள் செலவழிக்கனானே கொடுத்துறேன், அந்த மனுஷன் நல்லா பார்த்துங்க. இந்த பாருங்கள், லேவியன் என்பது இந்த எருசலேம் வந்து போன மனுஷனுக்கு இனத்தான் ஜனத்தான் அவனுடைய கோத்திரம், யூதன். ஆனால் சமாரி என்பது யூதன் கிடையாது. அல்லேலூயா. சமாரியர்கள் யூதரும் மற்ற ஜாதியும் புறஜாதியும் கலந்து கொண்ட கலப்பின மக்கள் தான் சமாரியர். அப்போது இவங்க ஒதுக்கப்பட்டவர்கள். 2 பேரும் உதவி செய்வதற்கு பாத்தியப்பட்டவர்கள். ஆசாரியனும் லேவியனும் கண்டிப்பாக உதவி செய்யணும். இவங்க உதவி செய்வதற்கு பாத்தியப்பட்டவர்கள். ஆனால் உதவி செய்யாமல் போய்விட்டார்கள். உதவிக்கு தூரமாக இருக்கிற மக்களால் தவறாக நீ வேறு ஆள், நீ கலப்பினத்தான் சொல்லி தூசிக்கப்படுகிற ஒரு சமாரியன் இவன் தான் வந்து என்ன செய்யறான், யூதனுக்கு உதவி செய்கிறான். எருசலேம் வந்து போன யூதனுக்கு உதவி செய்கிறான். உதவி செஞ்சுட்டு முழு பொறுப்பை எடுத்துக்கொண்டான். இப்போ ஆண்டவர் கேட்குறார், இந்த 3 பேரில் அந்த அடிப்பட்டவனுக்கு யார் பிறன் அப்படி கேட்குறான். அவன் என்ன பதில் சொல்கிறான்? அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். இப்போ ஆண்டவர் 28ஆம் வசனம் சொன்ன வார்த்தை சொல்கிறார். 28ஆம் வசனத்தில், நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். இப்போ 37ஆம் வசனத்திலும், அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்த படியே செய். எந்த படியே? யார் உனக்கு சொந்தக்காரன் கிடையாதோ, யார் உனக்கு தெரியாதவனோ, யார் உனக்கு அந்நியனோ, உனக்கு அறிமுகமே இல்லாதவன் எவனோ அவனுக்கு உதவியை செய். அல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறார். எனது நீங்கள் உங்களுக்கு செஞ்சவங்களுக்கு செய்தால் அதனால் உங்களுக்கு என்ன கீர்த்தி, அதனால் என்ன பயன்? ஒன்றும் கிடையாது. நீங்கள் விருந்து அழைக்கும் போது யார் அழைக்கணும்? ஆமாம், முதல்ல சர்ச்சுக்கு வாசப்படி உட்காந்துருக்குங்க அல்லது ஆலயத்துக்கு வாசலில் உட்காந்துருக்காங்களா அவங்களுக்கு தான் நிச்சயம் முதல்ல சாப்பாடை கொடுக்கணும். மண்டபத்துக்கு வெளியே உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் சாப்பிட முதல்ல கூப்பிடணும். அல்லேலூயா. ஏன்னா அது ஆண்டவர் இயேசுடைய பிரமாணம். அப்போ எனக்கு பிறன் யாருன்னு சொல்லி கேட்டால் அவனுக்கு கர்த்தர் நல்ல ஒரு ஊமையை சொல்லி உதாரணம் சொல்லி, அப்போ அவன் தானே உனக்கு பிறன், அவனுக்கு தானே உதவி செய்யணும். இதுதான் வேத பிரமாணம், நீயும் அந்தப்படியே செய் அப்படின்றான். அப்போ தேவ சமூகத்தில் ஆணுடைய பிள்ளைகள் இந்த நாட்டில் எனக்கு தேவனுடைய அன்பு இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன செய்யணும்? முதல்ல நான் என்னிடத்தில் அன்பு கூறுவது, முதல்ல தேவனிடத்தில் அன்பு, அடுத்து என்னிடத்தில் அன்பு,
அடுத்து பிறனிடத்தில் அன்பு. இந்த அன்பு எப்படி இருக்குன்னா தேவன்கிட்ட அன்பு கூறுவதல் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 யோவான் 5:3 படி அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது தான் அவரிடத்தில் அன்பு கூறுவது. அடுத்து என்னிடத்தில் அன்புனா நான் எப்படி என்கிட்ட அன்பு கூறுறேன் நினச்சி பார்த்துருக்கீங்களா? நான் எப்படி என்கிட்ட அன்பு கூறுறேன்? என்னையிட்ட அன்பு கூறுறது மாதிரி நான் என்ன செய்யணும்? மற்றவங்கள்ட்ட போய் மற்றவங்களுக்கு நான் தெரியாதவங்களுக்கு என்ன செய்யணும்? அன்பு கூறணும். இப்போ ரொம்ப சிந்திச்சு பார்த்தோம்னா இது ரொம்ப முடியாத போல தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக பிரமாணத்தை நிறைவேற்றினா நான் என்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் கண்டிப்பாக அன்பு கூறுந்தாகணும். என்ன நான் என்கிட்ட அன்பு கூறுறேன்? எனக்கு ஒரு ஜலதோஷம் பிடிச்சிட்டு உடனே நான் என்ன செய்வேன்? எனக்கு ஒரு காய்ச்சல் வந்துட்டு, எனக்கு ஒரு கடுமையான வேதனை வந்துட்டு, எனக்கு கைகால் அடிபட்டுச்சு, நான் உடனே என்ன செய்வேன்? மருத்துவத்தை செய்வேன், மருத்துவரை தேடி போவேன், அல்லது வைத்தியத்தை தேடி போய் ஏதாவது வைத்தியம் செய்வேன். முடிஞ்சளவுக்கு வீட்டில் முடிஞ்சளவுக்கு ஏதாவது செய்வோம். அது முடியாத வச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம். இதுதானே இது என்னிடத்தில் அன்பு கூறுவது. ஏன் சரீரத்தை அல்லது இப்போ என் மனைவிக்கு ஒரு காரியம் வந்துருச்சு, என் பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் வந்துருச்சு, குடும்பத்துக்குள்ள ஒரு காரியம் வந்துருச்சு அப்படின்னா உடனே அந்த காரியத்துக்கு தீர்வு காண்பதற்காண்டி ஏதாவது ஒரு காரியத்தை முற்படுவேன். இது என்னிடத்தில் அன்பு கூறுதல். அல்லேலூயா. இதே போல் என்கிட்ட நான் அன்பு கூறுவது போல் யாருக்காவது ஒரு ஆளுக்கு அடிபட்டுருச்சு, யாருக்காவது ஒரு ஆளுக்கு காயப்பட்டுச்சுன்னா உடனே அவங்களுக்காக செயல்படுதான் வேதம் சொல்லி பிறனிடத்திலும் அன்பு கூறுதல். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்லும். யார் எக்கேடு கெட்ட என்ன கண்டுக்கிறாம போய்கிட்டே இருந்து அன்பு அல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது நம்ம ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ் பார்த்தீங்களா, மெயின் லைன் சர்ச், பாரம்பரிய சர்ச்சு, அதெல்லாம் 6 முடிஞ்சு என்ன செய்வாங்க? அவங்க என்னாத்துமா சொல்லுங்களையும் பிறகு போயிட்டே இருப்பாங்க. ஆவிக்கிற சபையில் அப்படிப்பட்ட சபையில் உண்டு. ஆனால் உண்மையிலேயும் ஆவிக்கிற பிள்ளைகள் ஆவிக்கிற சபை கூடுகிறவர்கள் முடிஞ்ச பிறகு ஒருத்தவங்க வீட்டில் கல்யாணம் வச்சுருக்கிறாங்க, ஒருத்தவங்க வீட்டில் வீடு கட்டிருக்கிறாங்க, ஒருத்தவங்க வீட்டில் ஏதாவது ஒரு காரியம் நடந்துட்டுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சுன்னா எப்படி காரியம் நடக்குது, முடிச்சிட்டிங்களா, இந்த காரியங்களை எப்படி நடத்திட்டு வர்றீங்க, உங்கள் வீட்டில் பிரசவத்துக்கு காத்திருந்தாங்களே எப்படி இருக்காங்க, பிள்ளைக்கு சுகமாக இருக்காளா, இதெல்லாம் என்ன சார் ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிக்கணும். இதெல்லாம் ஆவிக்குரிய பண்புகள். அல்லேலூயா. கண்டு காணாமல் துண்டத்துக்கு உதறிட்டு தோளில் போட்டு போகிறது ஆவிக்கிற வாழ்க்கை கிடையாது. தேவ சமூகத்தில் விசாரிக்கணும். ஆண்டவர் வசனம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். அப்போ அவருடைய சுபாவத்தை நாம் என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும், அதை பின்பற்றணும். அப்படின்னு நாம் என்ன செய்யணும்? ஒருவருக்கு ஒருவர் அந்த அன்பு வெளிப்பட வேண்டும். அந்த அன்பு நம்மள காணப்பட வேண்டும். எத்தனையோ அலுவல்கள், எத்தனையோ பாரங்கள், வேலைகள் உண்டு. ஆனால் அதன் நடுவிலும் தேவ பிள்ளைகள் ஐக்கியமாக இருக்குன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைச்சுன்னா விசாரிக்குள்ளாய் காணப்படும். ஸ்தோத்திரம். முதல்ல இந்த அன்பு நமக்குள்ள, இது எண்ணிலே ஒரு அன்பு தான். இதே போல் ஏதாவது தெரியாதவங்களுக்கு, அறியாதவங்களுக்கு, 3வது நபருக்கு அல்லது 4வது நபருக்கு நாம் உதவி செய்கிற பார்த்தீங்களா, அந்த உதவி தான் பிறனிடத்தில் அன்பு கூறுகிற காரியம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வேதத்தில் நம்ம ஏற்கனவே தியானித்த ஒரு 100 அதிபதியை குறித்து தியானிக்க போகிறோம். அந்த மனுஷன் ஆண்டுடைய வேத பிரமாணத்தின்படி தேவனிடத்திலும் அன்பு கூறுகிறவன், மனுஷனிடத்திலும் அன்பு கூறுகிறவன். அல்லேலூயா. எப்படி இந்த மனுஷன் அப்படின்னா நம்ம மத்திய 8வது இடத்துல அந்த மனுஷனை குறித்து தியானிச்சிருக்கிறோம். அப்படி தியானிக்கிற மனுஷனை குறித்து அவனுடைய மீதியான பகுதி, அவனுடைய அன்பு கூறுகிற பகுதி குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் அவனை குறித்து சொல்லப்பட்டு பாருங்க. 1ஆம் வசனத்திலேருந்து 8ஆம் வசனத்து வரைக்கும் வாசிக்கிறோம். இந்த மனுஷன் தான் மத்திய 8வது இடத்துல சொல்லப்பட்ட மனுஷன். அதாவது தன் வேலைக்காரனுக்காக ஆண்டுடைய சமூகத்தில் மன்றாடினவன். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அவர் இந்த மனுஷனுடைய 2 வகையான அன்பை குறித்து லூக்கா எழுதுகிறார். என்ன 2 வகையான அன்பு? வேதம் சொல்லுது என்ன? தேவனிடத்தில் அன்பு, மனுஷனிடத்தில் அன்பு. இந்த அன்பை குறித்து இவன்கிட்ட என்ன பார்க்குறோம்? இப்போ வசனங்களை வாசிங்க. அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகளில் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையில் இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினார்.
அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம். நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் செல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசுவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்குள் திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்தில் இந்த மனுஷனுடைய தேவ அன்பும் மனுஷனத்தில் அன்பும் எங்கே பார்க்குறோம்? 7ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான். இதில் 2 அன்பு இருக்குது. ஒன்று, மனுஷன்ட்ட என்ன செய்யறான்? இந்த மனுஷன் யூதன் கிடையாது. இவன் யாரு? ரோம 100க்கு அதிபதி, ரோம சேவர்களுக்கு 100 வரைக்கும் தலைவன் ஒருத்தன். இவன் பார்த்தீங்கன்னா யூதர்களை நேசிக்கிறான். அதுக்கடுத்து யூதருடைய தேவனை நேசிக்கிறபடினால யூதர்களுக்கு ஒரு ஜெபாலயத்தை நேசித்திருக்கிறான். கப்பர்நகூமில் ஜெபாலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான். அப்போ தேவனை நேசிக்கிறவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சொல்ல காத்துக்க தேவ பிள்ளைகளே, இந்த மனுஷனுடைய செயல்கள் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரவேலருக்குள்ளேயே இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லாத ஒரு பெரிய விசுவாசம் இந்த மனுஷனுக்குள்ள இருக்குது. பாருங்க, தேவ சமூகத்தில் ஆண்டவர் ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரியம் சொன்னால் அந்த உதாரணத்தில் அன்பில் சிறந்தவன் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு யூதர்கள் கூட கிடையாது, அங்கே ஒரு சமாரியா இருக்கிறான். விசுவாசத்துக்கு ஒரு உதாரணத்தை சொன்னார்னா ஒரு யூதர்கள் கூட சொல்லி காமிக்க முடியல. அங்கே யார் இருக்கா? ஒரு ரோமன் இருக்கிறான். நல்லா கவனிங்க. இதெல்லாம் எதுக்கு நம்ம தியானிக்கிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா நாம் யூதர்களே கிடையாது. ஆமென். நம்மளை கர்த்தர் உலகத்துக்கு உதாரணமாக வைத்திருக்கிறார், உதாரணமாக இருக்கணும். ஹல்லேலூயா. இது தேவன் விரும்புகிறார். நம்மளை கர்த்தர் மற்றவர்களுக்கு மாதிரியாக வைத்திருக்கிறார். மற்றவங்களை போய் நம்மளை பற்றி கர்த்தருக்கு சொல்லணும். பவுல் ஒரு நிருபத்தில் இன்னொருத்தவங்களை செஞ்ச அந்த உபகாரங்களை அந்த நன்மையில் என்ன சொன்னார்? நிருபத்தில் எழுதுவார். அப்போது அவங்க உதாரணத்துவமாக இருக்கிறாங்க. நம்மையும் கர்த்தர் மற்றவங்களை போய் அவனை பாருன்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கை அன்பின் பிரமாணமுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும். ஹல்லேலூயா. இங்கே இவனுக்கு கிடைச்ச பலன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்காரனுக்காண்டி ஆண்டுடைய சமையல் ஜெபம் பண்ணா அவனுக்கு சொன்ன நேரத்தில் என்ன செஞ்சிருச்சு? ஆண்டு சொன்ன நேரத்தில் சுகம் கிடைச்சிட்டு. ஹல்லேலூயா. இது இம்மைக்குரிய பலன் அவன் பெற்றுக்கொண்டான். கர்த்தர் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலன் அளிக்கிறவர். இவன் ஒரு அன்பின் பிரமாணத்தில் இருக்கிறதுனால இவனுடைய வேலைக்காரனுக்கு சுகம் கிடைச்சிட்டு, இது ஒரு பலன் கிடைச்சிட்டு. ஆனால் இவனுக்கு ஒரு நித்திய பலன் கிடைச்சிட்டு. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம் 8ஆம் அதிகாரத்தில் அநேகர் கிழக்கிலும் பந்தி இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இது யாரை சொல்லணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா வசனம் சொல்லுது, இந்த 100க்கு அதிபதி யூதன் கிடையாது, கிழக்கிலும் மேற்கிலும் வந்து வருகிறதான மற்ற புறஜாதியில் ஒருவன். இவன் எங்கே பந்தி இருக்கிறான்னுங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்பவரோடு பந்தியில் அமர்கிறான். ஆனால் ராஜ்ய புத்திரரோ புறம்பான இல்லை. ஸ்தோத்திரம். தேவசன காத்துக்கு தேவ பிள்ளைகளே, சில நேரத்தில் நம்ம ஆவிக்கிற வாழ்க்கை பேசும்போது நானும் ஆவிக்கிற இஸ்ரவேலன் ஆவிக்கிற இஸ்ரவேலன் சொல்லிக்கிட்டே வந்துச்சுன்னா சொல்கிறதுக்கு மட்டும் இருப்போம். ஆனால் உண்மையிலேயும் புறஜாதியார் தான் வேதத்தில் அதிகமாக தேவனை அன்பு கூறுகிறார்கள், தேவனத்தில் பாசமாக இருக்கிறாங்க, தேவனுக்காக கிரியில் நடப்பிக்கிறார்கள்.
ஹல்லேலூயா. நாம் புறஜாதியாராக இருந்து தேவனுடைய கற்பனையின்படி நடந்து நித்தியத்தில் பிரவேசிக்க ரொம்ப பாக்கியம். நானும் ஆவிக்கிற இஸ்ரவேல் தான் சொல்லிட்டு நானும் இந்த இஸ்ரவேலரை போல மந்தமாக நடந்து நானும் இந்த இஸ்ரவேலை போல என்ன செய்யாது, புறம்பான இருளில் போய் விழுந்துடக்கூடாது. எந்த காரணத்துக்கணும் புறமான இருளுக்குள்ளே விழுந்துடக்கூடாது. ஏன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு என் தகப்பன், என் தாத்தா, அவங்களுடைய முற்பாட்டன், அவருடைய முற்பிதாக்கள் எல்லாருமே கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த கிறிஸ்துவின் இந்த கிறிஸ்தவர்கள் சந்தையில் கிறிஸ்தவங்களாக இருந்த ஒரு புண்ணியம் கிடையாது. வாழ்வில் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக இருக்கும். முதல்ல அந்தியோவில் சீசனுக்கு கிறிஸ்தவன் பேர் வழங்கிற்று. அப்போது இவங்க கிறிஸ்துவை போல செயல்பட்டதுனால, கிறிஸ்துவையே அவங்க பேசினதுனால இவங்களுக்கு கிறிஸ்தவன் பேர் வந்துச்சு. ஆனால் அந்த கிறிஸ்தவர்களாக பேர் பெற்றவங்க அவங்க பிள்ளைகளை பெறுறாங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் பிறகு அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்குது. இப்போ இவங்க பாரம்பரியம் மாறி போகிறாங்க. இவங்களுக்குள்ள கிறிஸ்து கிடையாது, பேர் மட்டும் என்ன செய்யுது, கிறிஸ்துவார். அது தேவனுக்கு பிரியமே இல்லை. எத்தனை பேர் விளங்குது? ஹல்லேலூயா. அப்போ தேவசோர் காத்துக்கிற தேவ பிள்ளைகள், நான் கிறிஸ்துவின் அன்பினால் நிறையப்பட்டவனாய் காணப்படணும். ஆமென். இந்த அன்பு தான் பிறனுக்காக என்னச்சுன்னா கிரியலை நடப்பிக்கும். அந்த அன்பு அங்கே கிரியலை நடப்பிக்கும். தேவ சமூகத்தில் அன்பின் அதிகாரம் சொன்னாவே வேதத்தில் 1 கொரிந்தியர் 13 தான். இந்த 13ஆம் அதிகாரத்தை எழுதின பவுல் இந்த நிருபத்தை எழுதின இந்த நிருபத்தில் இருக்கிற அனைத்து சாராம்சங்களின்படியே அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் நடைமுறைக்கு வருந்த சுபாவத்தை தான் அங்கே எழுதுகிறார். அவ்வளோ அன்பினால் நிறையப்பட்ட ஒரு சீசன். அவர் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14 அவரை பற்றி சொல்கிறார் பாருங்க. கிறிஸ்துவுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஸ்தோத்திரம். இந்த ஆண்டுடைய அன்பு பவுலையும் சகலரையும் என்னதான் நெருக்கி, அப்போ அன்பினால் நெருக்கி ஏவப்பட்ட ஒரு ஊழியக்காரன் இந்த பவுல். இந்த பவுல் நிருபம் எழுதும்போது சொல்ல பாருங்க. இந்த பவுலுடைய நிருபத்தில் 2 கொரிந்தியர் 11:29 வாசித்து பாருங்க. ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனம் ஆகிறது இல்லையோ, ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது இருக்குமோ. ஒருத்தர் இடறி விழுந்துட்டானா அந்த பவுலுக்கு எப்படி இருக்குமா, இந்த பவுலுடைய உள்ள அப்படி கொதிக்குமா, எரியாது இருக்குமோ. அப்போது தேவசமரை காத்திருக்க தேவ பிள்ளைகள், ஒரு குடும்பத்தில் 2-3 பிள்ளை இருக்காங்க. அந்த 2-3 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை கர்த்தருக்கு பிரியமில்லாமல் அல்லது உலகப்பண்ண பாவத்தில் உலகப்பண்ண காரியத்தில் சிக்கின்ற போது அந்த பெற்றோருடைய மனம் எப்படி இருக்கும்? பாவத்தில் சிக்கிருச்சு ஒரு பிள்ளை, அல்லது இடறி போச்சு ஒரு பிள்ளை, தவறாக செஞ்சுட்டு அல்லது தகாத காரியம் செஞ்சுட்டு போலீஸ் பிடிச்சிட்டாங்க, சொசைட்டியில் மாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு காரியத்தில் சிக்கிக்கிட்டு அந்த பெற்றோருக்கு எப்படி இருக்கும்? இந்த தேவனுடைய அன்பு யாராவது ஒருவர் இடறினால் இந்த பவுல் மனசு எப்படி இருக்குமா, எரியுமா. தேவ சமுதிர காத்திருக்க தேவ பிள்ளைகளை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். தேவனுடைய சமுதில் இந்த பவுல் நிறுவத்தை எழுதும்போது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து அன்பின் உச்சக்கட்டத்தை சொல்லிக்கிட்டே போகிறார். அதில் முதல் வார்த்தை என்ன சொல்ல பாருங்க, அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. வகை வகையாக ஒவ்வொரு காரியம் சொல்கிறார். இந்த அன்பில் ஆவின் கனி 9 வந்து அடைக்கிடுவார். அவருடைய வாழ்வில் இந்த அன்பு ஏகமாய் முழுவதுமாக நிரம்பிருச்சு. இவர் சொல்கிறார் பாருங்க, நம்ம வாசித்த 2 கொரிந்தியர் 11:23 வாசித்தோம். இப்போ 28 வாசித்து பாருங்க என்ன போட்டிருக்குது. எல்லா சபையிலும் குறித்த கவலை நாள்தோறும் என்னை நெருக்கிறது. இந்த பவுல் கர்த்தருடைய கிருபையினால இவர் அப்போஸ்தலன் ஆயிட்டார். எல்லா இடத்துலையும் ஊழியங்களை செய்கிறார், சபைகளை ஸ்தாபிக்கிறார். ஒவ்வொரு இடத்துலையும் சபையில் ஸ்தாபித்து மூப்பர்களை ஏற்படுத்துகிறார். ஒவ்வொரு இடத்துலையும் ஊழியக்காரனை வச்சுட்டு நினைச்சார் வர்றார். இப்போது சில நாட்கள் கழித்து இந்த சபையுடைய காரியங்களை கேள்விப்படும் போது, கொரிந்து சபையை குறித்து கேள்விப்பட்டால் பரிசுத்தவான் இருக்கிறாங்க, விசுவாசிகள் இருக்கிறாங்க, நல்ல நீதிமான் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே யார் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா
ஒருவன் தன் தகப்பனுடைய தாயை மனைவியாக்கி கொண்டானான். தன் தகப்பனுடைய மனைவியை இவனுக்கு மனைவியாக்கி கொண்டானான். எப்படி இருக்கு பாருங்கள் காரியங்கள். இது எங்கே இருக்குது? இது ஒரு அப்பாவுக்கு 2 மனைவி 3 மனைவினா அந்த 2வது மனைவி 3வது மனைவி மகன் என்ன செஞ்சுட்டானா, அவன் மனைவி ஆக்கிட்டானா. இது பைபிளில் நிருபத்தில் எழுதுகிறார். அப்போ அந்த சபை என்ன செய்து ஏற்படுத்தின அப்போஸ்தலனை மனசு வேதனைப்பட வைக்குது. இதைத்தான் பவுல் சொல்கிறார். 11:28 வருது இல்லை சொல்றா, இவனுக்கு சபை குறித்து கவலை. ஐயோ, இந்த சபை கொரிந்தில விட்டு வந்தோமே, இந்த சபை எபேசில் சபை ஏற்படுத்தினமே, இந்த கொலோசை பட்டணத்தில் சபை ஏற்படுத்தினமே, இப்படி நம்ம அந்தியோவில் சபை ஏற்படுத்தினமே, பெருகமில் சபை ஏற்படுத்தணுமே, இந்த சபைகளாம் எப்படி இருக்குது, கலாத்தியாவில் சபை ஏற்படுத்தணுமே. கலாத்தியா சபைக்கு நிருபம் எழுதுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே, எவ்வளோ விசுவாசத்தில் தொடங்கினீங்க, நீங்கள் எதுக்கு இப்போ நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிட்டு அவிசுவாசத்தில் வந்துட்டீங்க? ஆவியில் தொடங்கின நீங்கள் ஏன் இப்போ மாம்சத்தில் செயல்படுறீங்க? எல்லாவற்றையும் குறித்ததான கவலை இவர் என்ன எரிக்கியவர். ஸ்தோத்திரம். இதாங்க அன்பு. தேவ சமூகத்தில் யாராவது ஒருத்தங்க விழுந்துட்டாங்கன்னா இந்த பவுல் மனை எப்படி எரியுதோ, ஆவிக்கிற வாழ்வில் குடும்பத்துக்குள்ளே ஒருத்தவங்க இடறிட்டாங்கன்னா நம்முடைய மனசு எப்படி இருக்கோ, அதுபோல் சபையில் ஒருத்தவங்க வரலையா, சபையில் ஒருத்தவங்களை காணுமா, அங்கே என்னவோ ஏதோ அவங்களுக்கான மனுஷனும் தேவசமில் செபிக்கணும், பாரப்படணும். ஒரு குடும்பத்தில் ஒரு கல்யாண காரியத்துக்காண்டி கடன் கேட்டு பார்க்குறாங்க, கிடைக்கல. ஒரு குடும்பத்தில் வீட்டை கட்டிட்டு அதை முடிக்க முடியாமல் தான் கஷ்டப்படுறாங்க, அவங்களால மீள முடியல. இன்னொரு குடும்பத்தில் படிக்க முடியாமல் படிப்பில் கடன் வாங்கி கஷ்டப்படுறாங்க. இந்த காரியங்களாம் கேள்விப்படும் பொழுது நம்மளால் முடிஞ்சால் கொடுக்கணும், முடியாட்டா அன்னிசினும் தேவ சமூகத்தில் செபிக்கணும். திடீர்னு ஒரு குடும்பத்தில் ஒரு பயங்கரமான ஒரு பிளவினம் வந்துருச்சு, அவங்களுக்கு ஒன்றுமே முடியல, நீங்கள் ஜெபிங்க. இது போதும். ஜெபிக்கிற நன்மை குறித்து கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த வாரத்தில் அதுதான் கர்த்தர் நமக்கு மென்ஷன் பண்ணுறார். ஹல்லேலூயா. தேவசன காத்திருக்கிற தேவ பிள்ளை எக்காரணம் கொண்டும் ஆண்டு சமூகத்தில் ஒரு பாரத்தை நினைச்சணும், ஒருவர் சுமக்கணும். நம்ம பாரத்தை நம்ம எப்படி சுமக்கிறோமோ, இன்னொருத்தருடைய பாரத்தை நம்ம சுமக்கிற பொழுது அது நிச்சயமாக ஆண்டுடைய சமூகத்தில் அது அங்கீகரிக்கப்பட்டதா, அது ஆசீர்வதிக்கப்படும். இதற்குரிய பலனை கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் 23 வசனம் 2 Corinthians 11 23 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த பவுலுடைய அன்பின் பிரயாசங்களை அவர் சொல்லுகிறார், அவர் பட்ட பாடுகளை சொல்லுகிறார். எதற்காக ஒரு பாடுபடணும்? இவர் பெரிய கோடீஸ்வரன் சொல்லி சரித்திரம் சொல்லுது. இவர் லாபமாக இருந்தவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டமாய் விட்டவர். வேண்டாம், எனக்கு லாபமாக எது வந்துச்சோ இந்த லாபமானதில் நான் விட்டுறேன்னு சொல்லி விட்டுட்டு வந்தவர். சரி, விட்டுட்டு வந்தவர் சும்மா இருந்தாரா? ஊழி செய்கிறார். ஊழியத்தில் போராட்டம் வந்தால் ஒதுங்கினாரா? இல்லை. இப்போ அவர் ஊழியத்தில் இருந்த போராட்டங்களை வரிசையாக ஒரு பட்டியல் போட்டு சொல்கிறார். பாருங்கள், 23 பகுதிக்கு பின்னாடி வாசிங்க. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரணாவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் விழாக்களால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறி உண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு பகல் முழுவதும் கூட்டினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து கொண்டிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் ஸ்தோத்திரம். ஆண்டு சமூகத்தில் நம்ம தேவ பிள்ளைகள் சில நேரத்தில் நல்ல விசுவாசத்தில் இருக்கிற விசுவாசங்களை பார்த்து கேட்குறாங்க, அல்லது செய்கிற ஊழியக்காரன்னு பார்த்து கேட்குறாங்க, பாஸ்டர் நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவங்க தானே, உங்களுக்கு ஏன் அந்த பாடு வருதுன்றாங்க. அது நமக்கு தெரியாமல் நம்ம கேட்குறோம். ஏன்னு சொன்னீங்கன்னா, வேதத்தை முழுசாக நம்ம வாசித்தோம்னா அந்த இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறீங்க. இந்த 23 வசனத்தில்
பவுல் சொல்றாரு, கடைசி வார்த்தை பாருங்க, அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். ஒரு முறை 2 முறை இல்லை, அநேக முறை இவர் என்ன செஞ்சிட்டாராம், மரண அவதி. இப்போ மரணம் வந்துடும், செத்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அவதி, அந்த வேதனையில் அகப்பட்டிருக்கிறார். 3 தரம் யூதர்கள் 1 அடி 5 தரம் அடிக்கப்பட்டேன், 3 தரம் மிலாறுகள் அடிக்கப்பட்டேன், 1 தரம் கல் எறிந்தேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே 1 ராப்பகல் முழுவதும் போக்கினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்கள், நம்ம கடலில் போய் ஞானஸ்தானம் இருக்கிறோம், திரேஸ்வரன் கடத்தில். அந்த கொஞ்ச நேரம் கடலுக்கு நிற்கும் போது வெயில் காலத்தெலாம் கொடுத்தோம். ஏப்ரல் மாதத்தில் இந்த கடலில் போய் கொஞ்சம் நிற்கும், எப்படி அந்த கடல் இடுப்பு கீழே தண்ணிக்குள்ள அப்படி குளிர் பயங்கரமாக இருக்குது. கோடை வெயிலில் கடல் குளிருது. ஒரு ராத்திரி ஒரு பகலும் கடலுக்குள்ளே கடந்திருக்கிறார் பவுல். எப்படி இருந்திருக்கு அவர் சொல்லுங்கள்? அவர் ஒரு நாள் முறுமுறுத்திருக்க மாட்டார். இப்படி கடலுக்குள்ளே போட்டிங்களா ஆண்டவரை, உங்களுக்கு தானே ஊழியம் வந்தேன், என் கப்பலெல்லாம் விற்றுட்டு அந்த கப்பலை வேணன்னு விட்டுட்டு அவங்க ஊழியத்துக்கு வந்தேன். ஆனால் இப்போது நான் தண்ணிக்குள்ளே கிடக்கிறேன், என் துணிமணியை பூரா திருடர்கள் திருடிட்டு போயிட்டாங்க. அவர் சொல்கிறார், நிர்வாணத்திலும் குளிரிலும் இருந்து சொல்கிறார், பொத்திக்கிறதுக்கு போர்வை கிடையாது. அழக கவனிச்சு பாருங்க. இவர் யார் தெரியுமா? அழைக்கப்பட்டவர், 9 வரங்களை உடையவர், கனி நிறைந்த வாழ்ந்தவர், ஊழியத்தை எல்லா இடத்திலும் ஸ்தாபித்தவர். இந்த உலகம் முழுக்க இருக்கிற இப்போ இருக்கிற கிறிஸ்தவர்கள் அனைவரும் இவருடைய வேதத்தின்படி தான், இவருடைய எழுதின வார்த்தையின்படி தான் வாழ்ந்து கிறிஸ்துவ வாழ்க்கை கட்டுகிறார்கள். கட்டப்படுவதற்கு எழுதப்பட்ட எல்லா நிருபங்களும் இவர் எழுதினவர், ஆவினால் ஏவப்பட்டு எழுதினவர். ஆனால் இவர் பட்ட பாடலை பாருங்கள், இவரே தரித்திரத்தில் இருந்திருக்கிறாரு, இவரே அடிபட்டிருக்கிறாரு. இவர் நிருபத்தை நான் வாசித்தா என் வாழ்க்கையில் தரித்திரம் தானே வரும் அப்படி நினச்சா எப்படி இருக்கும்? சிந்திக்கிறீங்களா? இன்றைக்கி ரொம்ப பேர் என்ன செய்கிறாங்க, ஊழியக்காரங்களுக்கு அல்லது நல்ல விசுவாசி, நல்ல சீனியர் விசுவாசிகளுக்கு ஏதோ ஒரு பாடு வந்துருச்சுன்னா இவங்களுக்கே இந்த பாடு, அப்போ நம்மளை ஏமாத்துறோம் இல்லை. நமக்கும் கிறிஸ்துவுக்கும் நேரடி தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. இந்த பவுல் மகிமைப்படுத்தப்பட்டார். இந்த பவுலுக்கு ஜீவ கிரீடம் ஆயத்தமாய் வைத்திருந்து ஆண்டு ஜீவ கிரீடத்தை கொடுத்தார், நித்திய கிரீடத்தை கொடுத்தார், மகிமின் வாடாத கிரீடத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த பூமியில் இந்த பவுல் வாழ்கிற பொழுது எல்லா திருச்சபைகளுக்கும் நிருபங்களை எழுதுகிறார். இந்த நிருபங்கள் அனைத்தும் இன்று வாழ்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அது அறிவுரை கடிதங்கள், கிறிஸ்துக்குள் வாழ வேண்டிய பிரமாணங்கள் எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் ஆண்டவர் பேதுரு பார்த்து சொன்னார், நீ என்னை நேசிக்கிறாயன்னு கேட்டார். அப்போ பேதுரு சொன்னார், ஆமாண்டவர் நேசிக்கிறேன். 3வது தடவை கேட்கும்போது ஆமாண்டவர் நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவி. அப்புறம் அவர் சொன்னார், என் ஆடுகளை, 2வது என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அப்போது ஆண்டவர் இது மகிமை அடைஞ்ச பிற்பாடு சொன்ன வார்த்தை. அவர் மாம்சத்தில் ஊழியத்தில் இருந்த நாட்டிலையும் அவர் பார்த்து சொன்னார், பரலோகத்தின் திறவுகளை நான் உனக்கு தருகிறேன்னு சொன்னார். நல்லா கவனித்து பாருங்கள். இப்போது சபைக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் யார்கிட்ட தான் கொடுக்குறாருன்னா பேதுருட்ட தான் கொடுக்குறார். ஆனால் இந்த பேதுரு யாருக்கு பயன்பட்டார்னு சொல்லி கேட்டிங்கன்னா யூதர்களுக்கு மாத்திரம் பயன்பட்டார். அல்லேலூயா. இடையில கொர்நேலி பொண்ணுங்க பயன்பட்டார், 1, 2 அப்படி. ஆனால் முழுக்க வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 2:6, 7 இந்த வசனங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த பேதுரு இந்த பவுல் சொல்லுகிறார் கலாத்தியரில், கலாத்தியர் 2:7, 8 வாசிங்க. அதுவும் அல்லாமல் விருத்தசேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்தசேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்தசேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு. ஆமென். இப்போது 7ஆம் வசனம் சொல்கிறாரு, பேதுருவை யூதர்களுக்கு பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு என்னை பலப்படுத்தினார். அல்லேலூயா. உலகத்தில் அந்த காலகட்டத்தில் இந்த யூதர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருந்தாங்க, உலகம் முழு ஜனங்கள் பெருத்திருந்தாங்க. அப்போது
பெருத்த ஜனங்களுக்கு யார் பயன்பட்டாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பவுல் தான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசன காத்திருக்கு தேவ பிள்ளைகளே, நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பொழுது, நாம் பிறனிடத்தில் அன்பு கூறுகிற பொழுது இந்த அன்பின் பிரமாணம் உலகம் முழுவதும் இருக்கிற அனைவருக்கும் நம்மை பயனுள்ள பாத்திரமாய் அது மாற்றுகிறது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள், தேவனுடைய அன்பினால் நாம் நிறையப்பட்டவர்கள். இந்த அன்பினால் நிறையப்பட்ட நாம் எப்போதும் அன்பினால் கிரியைகளை நடத்திக்கிட்டே இருக்கும். கடந்த வாரத்தில் நன்மை செய்தலை சோர்ந்து போகாமல், அதாவது ஜெபிக்கிற நன்மை, தான தர்ம நன்மை, இந்த 2 நன்மை குறித்து பார்த்தோம். இந்த வாரத்தில் பிறனுக்கு என்ன செய்யணும்னா உதவி செய்கிற நன்மை, பிறனுக்கு நன்மை செய்கிறது. இந்த காரியத்தை வேதம் சொல்லுது அன்பின் கிரியை. இந்த அன்பின் கிரியை நாம் பிரமாணத்தை கை கொண்டு நடப்ப முடிச்சுன்னா நிச்சயமாக தேவனுடைய சமூகத்தில் நாம் அனைத்து நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தபடியாக நாம் வாசித்த 13:4 வருதில் அன்பு நீடிய சாந்தமுள்ளது. எப்படிப்பட்டதான்? நீடிய சாந்தமுடைய. இந்த சாந்தமுடைய இந்த அன்பு இதுதான் மோசைகிட்ட இருந்துச்சு. என்ன 12:3 அடிக்கடி வாசிக்கிற வசனம், பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனும் மோசம் எப்படிப்பட்டவனா இருந்தானா? சாந்த குணம்னா இருந்தானா. அவனுடைய பிரதிபலன், பூமிக்குரிய பலன், ஆவிக்குரிய பலன், மறுமைக்குரிய பலன்லாம் நம்ம அதிகமாக தியானிச்சிருக்கிறோம். நம்ம முடிக்க போகிறோம். தேவத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள், இந்த நாட்களில் இந்த அன்பின் பிரமாணத்தில் நாம் இருக்கிறோம். இந்த அன்பின் பிரமாணத்தை இன்னும் அதிகமாக என்ன சொல்லி நாம் கை கொண்டு நடப்போம். தேவன் தாமே அவரை போல நம்மை அன்புள்ளவரை மாற்றி நாம் இந்த அன்பின் பிரமாணத்தின் நடக்க உதவி செய்வாராக. பலனை பெற்றுக்கொள்ள நமக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மகிமையின் ராஜாவே, நீங்கள் கொடுத்த இந்த வாரத்தின் முதல் நாளிலும் அப்பாவுடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து ஜெபிக்க உதவி செய்திருக்கா நன்றி. ஆராதிக்க வைத்ததுக்கா நன்றி. அப்படி வார்த்தை எங்களுக்கு இப்போ தந்திருக்கா நன்றி. இப்போது ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி பிறரிடத்தில் அன்பு கூறுதல், ஆண்டவரே, ஒரு சமாரியனை போல தேவனிடத்திலும் பிறரிடத்திலும் அன்பு கூர்ந்த 100க்கு அதிபதி போல, ஆண்டவரே, அன்பினால் நெருக்கி ஏவப்பட்ட பரிசுத்தின் பவுலைப் போல நாங்கள் தேவ சமூகத்தில் எதை இழந்தாலும் சரி, இழக்காவிட்டாலும் சரி, நாங்கள் அன்பு கூறுவலாய் காணப்பட உதவி செய்யும். அன்பு கூறுகிற பிரமாணத்தை நாங்கள் கை கொண்டு வாழ உதவி செய்யும். இந்த பூமியில் பலன் உண்டு, மறுமையிலும் பலன் உண்டு. அந்த பலனை பெற்றுக்கொள்ள எங்களை நடத்தி செல்லும். துதிகான மகிமைக்கு பார்த்து நல்ல ஆண்டவர் எங்களை ஆலோசனை ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெருகும் நாங்கள் சிறுமனை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். வந்த பிள்ளைகளே, ஒவ்வொருவரும் என்னையும் எங்களும் உங்களுடைய அன்பினால் எப்போதும் நிரப்பும். என்னிடத்தில் அன்பு போல பிறனிடத்தில் அன்பு கூறுவேன்னு சொல்லி ஆண்டவர் நாங்கள் வேத பிரமாணத்துக்கு ஏற்ற நடந்து கொள்ள உதவி செய்யும். கிருபையும் நன்மையும் உம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.